நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மஞ்ச பையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க அந்த பையுடைய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த பையை வந்து உள்பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு யூஸ் பண்ணும்போது அந்த பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் கைப்பிடிகளை. இப்போ நம்ம அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் ஏதாச்சும் உள்ளே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. பஞ்சு இல்லை அப்படின்னா இங்கே ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை சின்ன சின்ன துணுகளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பில்லோ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய வாய்ப்பகுதிகளை ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸில் பேக் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய சைஸில் உங்களுக்கு பில்லோ கிடைக்கும். நான் வந்து சோஃபாவில் வைக்கக்கூடிய ஒரு பில்லோ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சின்ன சைஸ் பேக் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பில்லோவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குட்டியாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மஞ்சள் பைகளை ஒரு சூப்பரான சோஃபாவில் வைக்கக்கூடிய பில்லோவாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம வந்து உள்ள பஞ்சு தான் இன்செக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பில்லோ. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்.